மிஷன் இம்பாசிபிள் டாம் குரூஸோட படம். மிஷன் இம்பாசிபிளோட இன்னொரு பாட்டு தான் இது. வழக்கமான கதை. ஆனால் அந்த தொழில்நுட்பங்கள் குறைந்து இருந்த காலத்தில் அவ்வளவு அழகான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. முகத்தை மாற்றுறது, பொம்மை மாற்றுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். சுஜாதா சொல்லுவார், ஒவ்வொரு கதையின் ஒவ்வொரு ரீல் முடிவுலையும் ஒரு சுவாரஸ்யம் இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். பாலகுமாரனும் அதுதான் சொல்லுவார். சினிமாவுக்குங்கிற கதை வேறு, நாடகத்துக்குங்கிற கதை வேறு, நாவலுக்கான கதை வேறு அப்படிம்பார். அது மாதிரி ஆங்கில படங்களுக்கான ஒரு கதை வேறு தான். அந்த மாதிரி கதைகளை சொல்கிறதுக்கு ஜேம்ஸ் கேமரன் இன்னும் நிறைய இயக்குநர்கள் சொன்ன விதத்தை இவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. டாம் குரூஸ் இருக்கார், அவரை வச்சு ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி. தேவையில்லாமல் ஒரு கிளேடருமான சண்டை, அது எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியல. பட் டாம் குரூஸ் படம் ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்ட்டோ, செகண்ட் பார்ட்டோ, தேர்ட் பார்ட்டோ பார்க்கும்போது இந்த படம் பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் சுவாரஸ்யங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, உலகத்தை அழிக்க போகிறாங்க, ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியோட ஒரு டீகோடர் பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் வருவோன்னா அந்த உலகத்தை காப்பாற்றிடலாம். இது நிறைய ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் வந்துருச்சு. நிறைய படங்கள் வந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா வயரை கட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சிவப்பு கலர் வயரை வெட்டுமா, பச்சை கலர் வயரை கட் பண்ணுவோமா. போன தடவை ஏஐ எல்லாத்தையுமே குழப்பி விட்டுச்சு. ஏஐ பேசிச்சு, ஏஐ இப்படிலாம் யோசிக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு சதுரங்கம் மாதிரி இருந்துச்சு. இது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வர்றாரு, சாவி எடுக்கிறாரு, அந்த டப்பாவை போய் எடுத்துகிட்டு வர்றாரு, வச்சு உலகத்தை காப்பாற்றிடுறாரு. ஒரு 2-3 சேசிங். பட் டாம் குரூஸோட ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்குது. வயசு ஏற அவர் இளமையாகிட்டு இருக்காரு. பட்டு இதில் பெரிய ஒரு இமேஜின் இது இது இல்லை, கிரிப் இல்லை. அதாவது கதை இருக்குது, பட் திரைக்கதையை அமைக்க தெரியல. கதை டாம் குரூஸை வச்சு இந்த கதையை வேகமாக எழுதிடலாம். இங்கே வருகிறார், இந்த இடத்துல போகிறாரு, இங்கே ஏறி குதிக்கிறாரு. ஆனால் திரைக்கதை வேணும், சுவாரஸ்யம் வேணும். சுவாரஸ்யமே இல்லாமல் அது பாட்டு கதை போய்கிட்டு இருக்குது. படம் ஓடியது இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே போவார், போய்கொண்டே இருக்கிற படம் முடிந்த வரைக்கும் அதில் தான் இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்துடும். முன்னாடி டாம் குரூஸ் படத்தில் சின்ன சுருக்கமாக டக்குன்னு ஒரு சின்ன இந்த ஒவ்வொரு சீனில் காட்டிட்டு போயிடுவாங்க, கட் ஷாட் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி காட்சிகளை கொண்டு மணிக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் டாம் குரூஸ் படங்களே மிஷன் இம்பாசிபிள்லே சுவாரஸ்யம் குறைவான படம் இதுதான். பட் மேக்கிங் குறை சொல்ல முடியாது. ஒரு ஐமேக்ஸ் தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க, டிங் டிங் ஒரு மாதிரி ஒரு மியூசிக், வித்தியாசமான அந்த மியூசிக் மிஷன் இம்பாசிபிள் படத்தை இன்னொரு தரத்தை கொண்டு போகும். பட் ஒரு ஐமேக்ஸ் தேட்டர்லேயோ ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில படத்தினுடைய பிரம்மாண்டம் தெரியும். மற்றபடி சுவாரஸ்யம் அவ்வளவு இல்லை, அதிகமாக அதிகம் அந்த சுவாரஸ்ய வேகம் இல்லை. நன்றி, வணக்கம். சினிமா நேரத்துக்கு அடுத்த படத்தை பார்ப்போம்.